ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு தேரோட 2வது நாள் அந்த வீடியோ தான் வரப்போகுது. அந்த வீடியோக்குள்ள வந்து என்னென்ன இருக்கு, சுவாரஸ்யங்கள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து ஃபுல்லாவே பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு கோயிலுக்கு ஒவ்வொரு வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. நேத்து ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இன்னைக்கு 2வது நாள். ஸோ இன்னைக்கு என்னென்ன பண்ண போறாங்க, கோயில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது, குட்டி குட்டியா என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோல நீங்க ஃபுல்லா பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதை தான் நாங்கள் வந்து இப்போ ஃபுல்லா வீடியோ எடுக்க போறோம். ஸோ கிளம்பிட்டோம். சாயங்காலம் வரும் தேர், மட்ட மத்தியானத்துல தேர் வருது. நேற்று கூட 4 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு மட்ட மத்தியானத்துல வருது. ஏன்னா எல்லாம் கெடா வெட்டி சாப்பிட்றதுக்கு ஆர்வமா இருக்காங்க. ஆமா, வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அம்மாச்சியூர் தேர் திருவிழாவோட 2வது நாள் இது. காலையில் எழுந்திரிச்சதுன்னு பார்த்திங்கன்னா குப்பையெல்லாம் இருந்தது, கூட்ட ஆரம்பிச்சிட்டு கூட்டிட்டு தான் வந்து சமைக்க ஆரம்பிக்கணும். அம்மா வந்து டீ வச்சுருந்தாங்க, ப்ரெட் வாங்கிட்டு இருந்தோம். டீயும் ப்ரெட்டும் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்ருக்கேன். நான் ப்ரெட் சாப்பிட்றது வந்து தம்பி ஊற்று பார்த்துட்ருக்கா. இதுதான் வந்து அம்மாச்சியூரோட ஆப்போசிட்டில் இருக்க வியூ. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்திங்கன்னா, பாட்டி வந்து சிக்கன் எடுக்க போயிட்டாங்க. சிக்கன் குழம்புலாம் வைக்கிறதுக்காக வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் தொளிச்சிட்ருக்கேன். இதில் சமைக்கிறதே பார்த்திங்கன்னா நானும் சின்ன தங்கச்சிங்க, நடுத்தங்கச்சி வந்து பூ கட்டிட்டுண்டா. என்ன செய்ய போகிறோன்னா காலையில் டிஃபன் இட்லி, சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு. இதுதான் நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு. இதுதான் வந்து சமைக்க போகிறோம். பிரியாணி செய்யலான்னு பார்த்தோம். பிரியாணி செய்கிற அளவுக்கு வந்து பாத்திரம் இல்லாதனால வந்துட்டு சரி இதை மட்டும் முடிச்சுக்கலாம், மத்தியானம் ரைஸ் வச்சு ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதை மட்டும் முடிச்சுக்கிட்டோம். முட்டை வாங்கிட்டு இருந்தாங்க. முட்டையும் சரி மத்தியானம் செஞ்சுக்கலான்னு பார்த்தா முட்டையும் மத்தியானம் செய்யலை. சரியாக இருந்துச்சு. தேர் வர்றது பார்த்துட்டு இருக்கிறதுக்கே சரியாக இருந்தனால அது செய்யலை. இட்லியெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் குட்டீஸ்க்கெல்லாம் வந்து பசி எடுத்துரும் இல்லைங்களா, சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு இட்லியெல்லாம் போட்டு கொடுத்து அவங்களாம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டோம். நான் செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வந்துட்டு கிரேவி குழம்பு நான் செஞ்சிட்ருக்கேன். எங்கள் அம்மாச்சி ஊருக்கு போனாலே ஒரு சந்தோஷந்தான். உங்களுக்கு இந்த மாதிரி அம்மாச்சி ஊருக்கு அம்மா வீட்டுக்கு போனால் எந்த அளவுக்கு வந்து ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். அமைதியான இடம், பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் எங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஃபைனலாக வந்து நாங்கள் சாப்பிட்ற மணி பார்த்திங்கன்னா 10:30 மணி. எல்லாமே செஞ்சு வச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு இந்த சிலிண்டர் செக் பண்ணுற பசங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஜாலியாக பேசினாங்க. அடுத்த வாட்டியா ஓகே பாய் பாய் செலிபிரிட்டி அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் இல்லைடா, நாங்கள் நார்மல் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு அப்படியே மத்தியானம்லாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தேர் வந்துருச்சு, கிளம்பிட்டோம். குளிச்சுட்டு தேர் வரும்னு சொன்னாங்காட்டி கிளம்பிட்டோம். நாங்கள் 3 பேருமே கிளம்பியிருக்கோம். எங்கள் 3 பேர்த்த ஒட்டுக்கு பார்க்கணுன்னு சொன்னீங்களே. தேர் திருவிழாவில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, தேருக்கு வந்து ஜென்ஸு தான் வந்துட்டு தேங்காய் பழம் இதெல்லாம் வந்து உடைக்கணுமாம்மா. நாங்களாம் வந்துட்டு மாவிளக்கு எடுக்கிறது, இவங்களாம் வந்துட்டு தேங்காய் பழம் உடைக்கிறது. பாருங்களேன்.
இங்கே தான் இருந்தாங்க. அங்கே தேர் வந்ததுனால எல்லாம் வீட்டில் இருந்தாங்க. அதுதான் போட்டு கழிச்சுக்கிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு பேசுறேன். ஒரே பாட்டு சவுண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மைக் செட் ஃபுல்லாக கட்டிட்டாங்க. பாட்டு நல்ல வாய்ஸே கொடுக்க முடியல. அதனால தான் வந்து இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தேர்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லாம் நிற்கிறாங்களா, அவங்களாம் வந்து கெடா வெட்டுறவங்க கோழி இருக்கிறவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்து சின்ன தங்கச்சி வந்து கிளம்பிட்டா. ஏன்னா அவள் வந்து பொள்ளாச்சி போகிறனால அவள் வந்து கிளம்பிட்டா. ஓகே, எப்படி வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா? எப்படி இந்த இருந்துச்சு? வீடியோ வந்து ஃபுல்லாவே பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு மஞ்சள் நீர் விளையாட போறாங்க ஃபைனலா. அதோட வந்து இந்த திருவிழா வந்து முடிஞ்சு அவ்வளவுதான். நீ நெக்ஸ்ட் வந்து மாசி மாசம் தான் வந்து திருவிழா வரும் நினைக்கிறேன். கார்த்திகையிலயும் மாசிலையும் வரும் நினைக்கிறேன். ஆமா, சேஷம் பயங்கரமா சிறப்பா முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். உங்களை கார்த்தி தரோம். பாய்.